தலைமை நீதிபதி KR ஸ்ரீராமை ராஜஸ்தான் உயர்நீதிமன்றத்திற்கு மாற்ற பரிந்துரை. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றப்படுகிறார் ராஜஸ்தான் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீவத்சவா. தொடர் மழையால் குற்றால அருவிகளில் கடும் வெள்ளப்பெருக்கு. தொடர்ந்து மூன்றாவது நாளாக இன்றும் நீராட தடை விதிக்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். உதகையில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு. சுற்றுலா தலங்கள் இன்றும் மூடப்படுவதாக மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு. தொடர் மழையால் நீலகிரி மாவட்டத்தில் காய்கறிகள் அறுவடை பாதிப்பு. உதகை சந்தைக்கு வரத்து குறைந்ததால் விலை அதிகரிப்பு. கோவையில் தொடர்ந்து பெய்த கனமழையால் நொய்யல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்ததால் பொதுமக்கள் அவதி. கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரியில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாட்டில் திட்டமிட்டபடி ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும். பள்ளிக்கல்வித்துறை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. தமிழ்நாட்டில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் சேர்வதற்கான விண்ணப்ப பதிவு இன்றுடன் நிறைவடைகிறது. இதுவரை 2,15,809 பேர் விண்ணப்பம். தமிழ்நாட்டில் 6 மாநிலங்களவை இடங்களுக்கு ஜூன் 19ஆம் தேதி தேர்தல். திமுக கூட்டணி சார்பில் ஜூன் 2ஆம் தேதி கமல்ஹாசன் வேட்புமனு தாக்கல் செய்ய வாய்ப்பு. இந்தியாவில் ஒரே வாரத்தில் கொரோனா தொற்று 4 மடங்காக அதிகரிப்பு. தமிழ்நாட்டில் தொற்று பரவலை தடுக்க மாவட்ட ஆட்சியர்களுக்கு பொது சுகாதாரத்துறை இயக்குனர் அறிவுரை. வங்கக்கடல் பகுதியில் இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக தெரிவித்திருக்கூடிய வானிலை ஆய்வு மையம் கோவை, நீலகிரி மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுத்துள்ளது. ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நீலகிரி மாவட்டத்தில் நேற்று பரவலாக கனமழை பெய்தது. குறிப்பாக உதகை, கூடலூர், பந்தலூர் ஆகிய பகுதிகளில் கனமழை கொட்டியது. இதனால் உதகையில் பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு மற்றும் தடுப்புச் சுவர்கள் இடிந்து விழுந்தன. குறிப்பாக இத்தலாறு, பெம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் 100 அடி அகலத்திற்கு ஏற்பட்ட நிலச்சரிவால் மக்கள் கடும் பாதிப்புக்குள்ளாகினர். கனமழை காரணமாக உதகை படகு இல்லம் செல்லும் சாலையில் உள்ள ரயில்வே பாலத்தில் தண்ணீர் சூழ்ந்ததால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். பலத்த மழை காரணமாக பில்லூர் அணை நிரம்பி உபரி நீர் வெளியேற்றப்படும் நிலையில் பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் மாயாற்றை கடக்க தெங்கு மரகாடா கிராம மக்கள் ஆபத்தான முறையில் பரிசலில் பயணம் மேற்கொண்டனர். கோவையில் வெளுத்து வாங்கிய கனமழையால் செம்மேடு, திருவிக்காநகர் உள்ளிட்ட பகுதிகளில் மழை நீருடன் கழிவு நீரும் கலந்ததால் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். திருப்பூர், திருமூர்த்திமலை சுற்றுவட்டாரத்தில் பெய்த தொடர் மழையால் பஞ்சலிங்க அருவி, அமலலிங்கேஸ்வரர் கோவிலுக்கு பக்தர்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் அரியமான் கடற்கரை பகுதியில் வீசிய சூறாவளி காற்றால் மரங்கள் முறிந்து வாகனங்கள் மீது விழுந்து சேதமடைந்தன.
மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த தொடர் மழையால் தென்காசியின் குற்றாலம், மெயினருவி, ஐந்தருவி, சிற்றருவி, பழைய குற்றாலத்தில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டியது. இந்நிலையில் மத்திய, மேற்கு மற்றும் வடக்கு வங்கக்கடல் பகுதியில் இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என எச்சரித்துள்ள வானிலை ஆய்வு மையம், கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுத்துள்ளது. அதேபோல் திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தமிழ்நாட்டில் காலியாகும் 6 மாநிலங்களவை உறுப்பினர் இடங்களுக்கான தேர்தல் ஜூன் 19ஆம் தேதி நடைபெறும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. காலியாகக்கூடிய 6 மாநிலங்களவை உறுப்பினர் இடங்களை நிரப்பப் போவது யார்? விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். தமிழ்நாட்டில் இருந்து மாநிலங்களவைக்கு தேர்வு செய்யப்பட்ட 6 உறுப்பினர்களின் பதவிக்காலம் ஜூலை 24ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. அந்த வகையில் திமுக சார்பில் மாநிலங்களவை உறுப்பினர்களாக உள்ள வழக்கறிஞர் வில்சன், தோமுசா தலைவர் சண்முகம், எம் அப்துல்லா மற்றும் திமுக கூட்டணி சார்பில் தேர்வு செய்யப்பட்ட மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஆகியோரின் பதவிக்காலம் ஜூலை 24ஆம் தேதியுடன் நிறைவு பெறுகிறது. அதேபோல அதிமுகவின் சந்திரசேகர், அதிமுக ஆதரவுடன் தேர்வான பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோரின் பதவிக்காலமும் முடிகிறது. இதற்கான தேர்தலை அறிவித்துள்ள இந்திய தேர்தல் ஆணையம் வேட்புமனு தாக்கல் ஜூன் 2ஆம் தேதி தொடங்க உள்ளதாக தெரிவித்துள்ளது. ஜூன் 9ஆம் தேதி வரை வேட்புமனு தாக்கல் செய்ய அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. ஜூன் 10ஆம் தேதி வேட்புமனுக்கள் மீது பரிசீலனை நடைபெறுகிறது. மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு போட்டி இருந்தால் அதற்கான தேர்தல் ஜூன் 19ஆம் தேதி காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெறும் என்றும், பதிவான வாக்குகள் எண்ணிக்கை அன்றைய தினமே மாலை 5 மணிக்கு தொடங்கும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தற்போதுள்ள எம்எல்ஏக்கள் எண்ணிக்கையின் அடிப்படையில் ஆளும் திமுக கூட்டணிக்கு 159 வாக்குகள் இருப்பதால் 4 இடங்கள் உறுதியாக கிடைக்கும். இந்நிலையில் திமுக 3 இடங்களில் போட்டியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி தமிழ்நாடு அரசு சார்பில் பல்வேறு வழக்குகளில் ஆஜராகி அரசுக்கு சாதகமான தீர்ப்பை பெற்றுக் கொடுத்த வழக்கறிஞர் வில்சனுக்கு மீண்டும் வாய்ப்பு கிடைக்கும் என கூறப்படுகிறது. அதேபோல KP முனுசாமி மற்றும் வைத்திலிங்கம் ஆகியோர் பதவியை ராஜினாமா செய்ததால் நடைபெற்ற தேர்தலில் நின்று வெற்றி பெற்ற எம் அப்துல்லா 4 ஆண்டுகள் மட்டுமே பதவியில் இருந்த நிலையில் அவருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் 3வது இடத்திற்கு பலரும் முயற்சி செய்து வருவதால் கடுமையான போட்டி நிலவுவதாக கூறப்படுகிறது. தோமுசா தலைவர் சண்முகம் மீண்டும் தனக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பில் இருக்கும் சூழலில் கொங்கு மண்டலம் அல்லது மூத்த நிர்வாகிகள் யாருக்காவது அந்த இடத்தை ஒதுக்க திமுக தலைமை பரிசீலித்து வருவதாக அறிவாலய வட்டாரங்கள் கூறுகின்றன. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கு ஆதரவளித்த மக்கள் நீதி மையத்திற்கு ஒரு ராஜ்யசபா சீட் வழங்குவது என திமுக ஒப்பந்தம் செய்துள்ளது. அதன் அடிப்படையில் மக்கள் நீதி மையம் தலைவர் கமல்ஹாசன் அந்த இடத்திற்கு போட்டியிட இருப்பதாக கூறப்படுகிறது. நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மக்களவை சீட் மட்டும் ஒதுக்கப்பட்ட நிலையில் மதிமுகவும் ஒரு சீட் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பில் உள்ளது. மறுமுனையில் அதிமுகவில் மாநிலங்களவை உறுப்பினர் சீட்டை வாங்குவதில் கடும் போட்டி நிலவுகிறது. அதிமுகவிற்கு சட்டப்பேரவையில் 66 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தனர். அவர்களில் ஓ பன்னீர்செல்வம், வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், உசிலம்பட்டி ஐயப்பன் ஆகியோர் மாற்று அணியாக செயல்படுகின்றனர். இவர்களில் உசிலம்பட்டி ஐயப்பன் கட்சியிலிருந்து நீக்கப்படாததால் அதிமுக கொறடாவின் உத்தரவுக்கு கட்டுப்பட்டே ஆக வேண்டும். அந்த வகையில் அதிமுக வசம் 63 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றனர். இதனால் ஒரு சீட்டை மட்டுமே அதிமுக எளிதாக நிரப்ப முடியும். தற்பொழுது அதிமுக கூட்டணியில் இருக்கும் பாஜகவின் ஆதரவு கிடைக்கும் பட்சத்தில் ஆதரவு எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை 67ஆக உயரும் என்பதால் 2 எம்பிக்களை பெறலாம். இந்த இடத்தை பெற ஜெயக்குமார், இன்பதுரை, ராஜ் சத்தியன், விந்தியா ஆகியோருக்கிடையே கடுமையான போட்டி நிலவுகிறது. தேமுதிக எந்த கூட்டணியிலும் இல்லை என்று தெரிவித்துள்ளதால் அக்கட்சிக்கு மாநிலங்களவை உறுப்பினர் சீட் கிடைப்பது சந்தேகம்.
மறுபுறம் அதிமுக வசமுள்ள 2 எம்பி சீட்களில் ஒன்றை பெற பாமக முயற்சித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே அதிமுகவிடம் மாநிலங்களவை இடம் கேட்பது தொடர்பாக பாஜக தேசிய தலைமைதான் முடிவு செய்யும் என நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். மாநிலங்களவை தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கு, எப்படி பாக்குறீங்க? பாஜக எங்கள்கிட்ட இருக்குது 4 சட்டமன்ற உறுப்பினர்கள். அதிமுகவுடன் எதுவும் இடங்கள் பெற வாய்ப்பு இருக்கா? அவங்களுடைய அதை பற்றி எங்களுடைய தலைமை தான் முடிவு செய்யும். கடும் போட்டிக்கு மத்தியில் காலியாகும் அந்த 6 மாநிலங்களவை இருக்கைகளில் அமரப்போவது யார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.